ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரெக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சைனாவில் செங்சு அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்கோங்க. செங்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து பாண்டா இருக்குல்ல, என்ன பாண்டா, குன்ஃபு பாண்டா இருக்கும்ல. குன்ஃபு பாண்டா வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க, வெள்ளைக்கரடிம்பாங்களே. பனிக்கரடி இல்லையா, அது வெள்ளையும் கருப்பு சேர்ந்துருக்கும்ல. அந்த கரடி வந்து உருவான இடம் இங்கே தான் வந்து ஆர்ஜினே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே செங்சூவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கரடியை பார்க்கறதுக்காக வரோம். கரடி வந்து நேச்சுரலாக வந்து இடத்துல இருக்குங்க. இங்கே வந்து ஒரு நேஷ்னல் பார்க்குமா வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இந்த கரடி என்ன பண்ணுது, எப்படிலாம் வந்து வாழுது அப்படின்றத வந்து பக்கத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். பட் தொட முடியாது, டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்க போதும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விலை அதிகமான ஹோட்டலில் தங்கியிருப்பேன். அங்கேருந்து மெட்ரோ எடுத்து வந்து இப்போ செங்சூவில் இருக்குங்க. செங்சூவில் நான் நின்றுட்டுருக்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 44வது ஃப்ளோரில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்னோடய ரூம்லேருந்து வியூவை பாருங்கள். இதாங்க செங்சு, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த செங்சு பார்த்தீங்கன்னா வந்து சிச்சுவான் அப்படின்ற ப்ரொவின்ஸோட தலைநகரங்க. மிகப்பெரிய ஒரு இடம் இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி. இந்த நகரம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைசியான ஃபுட்டு. ஆமாங்க, கடைசியாக நம்ம வந்து குயிலினில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஸ்பைசியெல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மலாக இருக்கும். அதுவும் குவாங்ஸோவில் வந்து ஸ்பைசி இருக்கும், இதுவும் இருக்கும், பட் அந்தளவுக்கு ஸ்பைசி இருக்காது. ஆனால் இந்த சிச்சுவான் ப்ரொவின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஸ்பைசி ஃபுட்டாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு காரம் தெரில. அது இல்லாமல் ஹாட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட பாரம்பரிய உணவு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுவும் வந்து இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் பாட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணுறது. அது இல்லாமல் வந்து இங்கே புத்திஸ்ட் மோனஸ்ட்ரி இருக்காமா, அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக நான் கேள்விப்பட்டேன். இந்த கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கலாச்சாரம் இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வித்தியாசமாக இருக்குது. நான் அங்கே பார்த்துட்டு வந்ததுலேருந்து நான் அங்கே பார்த்த மாதிரி கிடையாது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க, அவங்களையும் நம்ம மீட் பண்ணிவிட்டு அவங்க கூட தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 80க்கு மேலே வந்து ஜெயின் பாண்டா இருக்காமா. அதை வந்து நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த செங்டு பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் தங்கி இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது வந்து trip.comல வந்து ரெண்ட்டுக்கு எடுத்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2600 டேக்ஸோடு வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் இது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பாத்ரூம் தான், டிவிலாம் இல்லைங்க, ப்ரொஜெக்டர் தாங்க வச்சுருக்காங்க. ப்ரொஜெக்டர் இங்கே இருக்குது, அதுலேயே ஸ்பீக்கர்லாம் இருக்குது, அதில் தான் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஜப்பான் ரூம்னாலும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் மாடலில் பண்ணியிருக்கனால இங்கே வந்து பெட்டெல்லாம் வந்து ஹைட்டு கிடையாது, அப்படியே கீழே இறங்கி படுத்துட்டு சேர் கூட பாருங்கள் உட்காந்துருக்கு. சமணம் போட்டு உட்கார மாதிரி தான் இருக்குது சேர். சமணம் போட்டால் கால் நீட் இல்லை, சமணம் போட்டு தான் இருக்கும், கால் நீட்ட முடியாது 2 சேர் இருக்கனால. இது ஜப்பானில் இருக்கிற ஒரு வகையான பூங்க இது. இன்றைக்கி இந்த செங்டு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போதும். வாங்க அப்படியே போகலாம். சப்ஸ்கிரைபர் கீழே வெயிட் பண்ணுறாங்க, அவங்கள அப்படியே மீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலாக நான் தங்கியிருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாவிலாம் கிடையாதுங்க, அப்படியே வந்து நம்பர் பேட் கீ இருக்குது இதில். அது கவலை இந்த நம்பர் பேட் இருக்குல்ல, இது நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க, அதை போட்டு தான் நான் உள்ளே வந்தேன். இது எனக்கு வாட்ஸ்அப்பில் வீசாட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. இதை போட்டதுக்கப்புறம் நான் அப்படியே உள்ளே போக முடிஞ்சது. லாக் ஆகிடுச்சு. இந்த கீ இருந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். இது மாதிரிலாம் நம்ம ஊரில் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் என்ன வருது, பாஸ்வேர்டு மட்டும் யாருக்கு இருந்துச்சுன்னா கழட்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க வீட்டெலாம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப சேஃப்டிங்க. எங்கே பார்த்தாலும் கேமரா, எங்கே பார்த்தாலும் ஏஐ கேமராங்க. நம்ம மூஞ்சி ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் ஆகி நம்ம எங்கெல்லாம் போதும் என்ன பண்ணுறது ஆல் ஓவர் சைனா தெரிஞ்சிடும். கடைசியாக நான் எங்கே வந்தேன்றதையும் அந்தளவுக்கு டெக்னாலஜியாக இருக்குது இந்த நாட்டில். 44வது ஃப்ளோரில் லிஃப்ட் வரத்துக்குள்ளே விடிஞ்சிருமே. சரி, நான் கீழே போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய பில்டிங் கீழே பாருங்கள், இந்த லிஃப்ட்லேருந்து 44வது ஃப்ளோர்லேருந்து கீழே வரதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு ஃப்ளோரில் நின்று வந்துச்சு. நிறைய பேர் லிஃப்ட்டுக்கு கால் பண்ணனால. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைப் தானே வந்துட்டுருக்காரு, இந்த வந்துட்டார். ஹலோ, ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். போகலாமாண்ணா, நல்லா இருக்கீங்களா? போகலாமா? சரி பாருங்க, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்ரு. இந்த பைக் எவ்வளோ வாங்கினீங்க? இந்த பைக் நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். எவ்வளோ வாங்கினீங்க? 1800. 1800 அப்புறம் 20,000 தான் வந்து இந்தியன் ரூபிக்கு. ஆமாம். இங்கே வந்து பெட்ரோல் பைக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் பைக் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைக்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 20,000 ரூபாய்க்கு இங்கே விற்கிற பைக்கு நம்ம ஊரில் 2 லட்சம் தான் 1.5 லட்சம் விற்றுருக்காங்க. கேமரானா எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்க ஸ்ட்ரீட்டில், ரோட்லலாம். எங்கெங்கே போனோம், என்ன பண்ணுறானுங்க எல்லாம் வந்து பக்காவாக தெரிஞ்ச டீட்டெயிலாக. அது பைக் வந்து மெயின் ரோட்டில் ஓட்ட முடியாது, இந்த மாதிரி ஓட்டத்தில் தான் ஓட்ட முடியும் சைடில்.
ஏன்னா தனி லேன். தனி லேன் இது. பைக்குக்கு வந்து பைக்கு சைக்கிளுக்கு வந்து தனி லேனு. எவ்வளோ கூட்டமாக இருக்குது இந்த கடை, ஃபேமஸோ? ஆமாம், ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஊரில் அடையார் ஆனந்த பவன் ஸ்ட்ரீட் ஸ்டாலு அந்த மாதிரி இந்த கடை. ஓகே. நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, நல்லா ஃபேமஸாக இருக்கும். ஓகே. ஒரு வகையில் இங்கே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா க்யூவில் நின்று வாங்குவாங்க, அடிச்சு பிடிச்சிட்டுலாம் வாங்க மாட்டாங்க. ஏன் நவர மாட்டாங்க? நவராமல் போயிட்டு இருக்கேன். இப்போ இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான ஹாட் பாட், ட்ரெடிஷ்னல் ஹாட் பாட். இங்கே வெயிட் பண்ண சொல்லி மூவ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருக்காங்கல்ல, சைக்கிள் போட்டு அங்கே தான் போட்டணும் 2 வீலர்ஸ். போட்டுருக்காங்களே அது போடக்கூடாது. ஓகே ஓகே. போடக்கூடாது. ஆக்சுவலாக ரூல்ஸ் நிறையா இருக்குங்க இங்கே வண்டி நிப்பாட்டுறதுக்கு. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஃபைன்லாம் போட மாட்டாங்களாமா. இப்போ ஆக்சுவலாக இந்த வண்டி நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பரை வச்சு வண்டி நம்பரை வச்சு ஓனருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்களாம். வண்டி இங்கே நிற்கிது 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து எடுத்துட்டு இல்லைன்னா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஃபைன் கிடையாது. அப்படி எடுக்கலைன்னா வண்டியை தூக்கிட்டு போயிட்டு பெட்ரோல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் வாங்க முடியும். இப்போ இங்கே வந்து ஹாட் பாட் ஃபேமஸ் இல்லைங்க இங்கே இந்த கடை தான். இந்த சிட்டியே ஹாட் பாட்டுக்கு ஃபேமஸ். இந்த ஷாப் வந்து ஃபேமஸ் ஷாப்பில் ஒன்று. ஓகே ஓகே ஓகே. அக்கா வந்துட்டாங்களா? ரொம்ப ஷாப் ஃபேமஸ். அப்படியா? நம்ம வந்து முன்கூட்டியே சீட் புக் பண்ணணும். அப்படியா? புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணலன்னா வந்து கிடைக்காது. நம்ம டைமிங் வந்து சில நேரங்கள் அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க, சில நேரங்கள் வந்து கிடைக்காது. வெயிட் பண்ண சொல்லுவாங்க. சரி சரி. அந்த பேக் எடுத்துருந்தீங்களா, கேமரா பேக்கு? ஓகே சூப்பர். மினிமம் வந்து ஒன் கப்புள் வந்து இப்போ வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிமம் 1 hour and 1.5 hours உங்களுக்கு. உள்ள போகலாமா? கடையை பாருங்க, நடுவில் வச்சு டேபிளுக்கு நடுவில் கொதிச்சிட்டு இருக்கு. ஹாய் அக்கா, அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேட்டேன், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. நல்லா ஸ்பைசி ஸ்மெல்லு வந்துடுற இங்கே வந்தோன்னே. நீங்கள் ஃபீல் பண்ணுற ஸ்மெல் வந்து அது சிச்சுவான் பெப்பர். அப்படியா? நீ சாப்பிடுவீங்களா? நீ ஸ்பைசி சாப்பிட மாட்டியே? எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி எனக்கு பிடிக்கும், ஆனால் ரொம்ப ஸ்பைசி எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக மேண்ட்ரைனில் பார்த்தீங்கன்னா இது சைனீஸ் சொல்ல மாட்டாங்க, வேர்டு மேண்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேண்ட்ரைனில் பார்த்தீங்கன்னா வந்து 50,000க்கு மேலே வந்து வேர்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வேர்டு கிடையாது, கேரக்டர்ஸ் ஒவ்வொரு எழுத்துக்கள் வந்து 50,000க்கு மேலே இருக்குது, கூகுளில் போட்டிருக்கு. இப்போ ஃபுல்லாகவே அது சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்கல்ல, பின்னியன் பண்ணணும். சிம்பிளிஃபை இப்போ அது என்ன சிம்பிளிஃபைட் சைனீஸ்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஃபாரினர்ஸாக இருந்தாலுமே நம்ம ரீட் பண்ணலாம். அந்த சைனீஸ் கேரக்டருக்கு மேலேயே இங்கிலீஷ்லேயே அந்த 4 டோன்ஸ் இருக்கும் சைனீஸில், அதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. கோடு போட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம அதை பார்த்து நம்ம ரீட் பண்ணலாம். பட் நமக்கு மீனிங் தெரியாது, நம்ம ரீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் தெரியும் கேரக்டர்ஸ் தெரியும்? ஒரு இவன் வந்து இப்போ ஒரு 1000 கிட்ட கற்றுட்டு இருக்கான். உங்களுக்கு? எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு ஒரு 700 800. உனக்கு 400 தானே? இல்லை, நான் வந்து கொஞ்சம் மீடியமாக பேசுவேன். அவ்வளோ 100 மேலே. உனக்கு தெரியுமா? ஆனால் 400 இல்லை. எனக்கு 2 தான் தெரியும். எந்த கண்ட்ரி போனாலும் நம்மளோட கண்ட்ரி நேம் சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்தியா, ரஷ்யா அப்படின்னு சொன்னா கூட தெரிஞ்சிடும். இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்களே வந்து ஒரு கண்ட்ரிக்கு இவங்களே ஒரு பேர் வச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்தந்த நாட்டோட மொழியில அவங்க நாட்டு பேரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே அமெரிக்கானா அமெரிக்கா, பிரான்ஸ்னா பிரான்ஸ்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இவங்க வந்து என்னன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. சைனான்றதே வந்து நம்ம தான் சைனான்னு சொல்லி சொல்றோம். ஆனா அவங்களுக்கு சைனாக்கு பேர் வந்து சோங். குவா அப்படின்னா கண்ட்ரி, சோங்குவா அப்படின்னா சைனா, இந்து அப்படின்னா நம்ம இந்தியா, இந்துவா அப்படின்றது இந்தியா, ஃபாகுவா அப்படின்னா பிரான்ஸ், மெய்குவா அப்படின்னா அமெரிக்கா. அவங்க ஒரு கண்ட்ரிக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அது நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்தியன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இந்து அப்படின்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பேசிக்கிட்டே இருக்கடா. இது ரொம்ப ஃபேமஸான கூட்டமாக இப்போயே காலையிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலைல மதியானம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபுட் டைம்ன்றது வந்து இப்போதான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபுட் டைமிங் வந்து அவங்க டைமிங்கே வேறு. நான் மிளகாத்தூள் வந்து நிற்கிது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. காலையில் 6 o'clock சாப்பிடுவானுங்க, 6 to 7 சாப்பிடுவானுங்க. அதே மாதிரி மத்தியானம் வந்து 11 o'clock 12:30 1 அதிகபட்சம். அந்த லஞ்ச் டைம்ன்றது அதுதான், அதை முடிச்சுடுவாங்க. ஈவினிங் வந்து டின்னர் வந்து 4 to 6 முடிச்சுடுவாங்க. அதை தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க.
ஒரு 10 o'clock மேலே நம்ம ஊரில் மாதிரி போய் எந்த நேரம் சாப்பிட்லாம் ஹோட்டல் ஓட போய் இருக்காது. சில லிமிட்டட் ஹோட்டல்ஸ் நைட்லாம் எங்கேயும் பார்க்க முடியும். மேபி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் பார்க்கலாம். ஆமாம், ஸ்ட்ரீட் ஃபுட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். கல்ச்சர் சேஞ்சினால நார்மலாக நம்ம ஊரில் மாதிரி நினச்ச நேரத்தில் போய் சாப்பிட்லாம். 12 மணிக்கு நான் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சாப்பிட முடியாதுங்க. ஓ இப்படி வச்சுருவாங்களா? இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? சிக்கனா? நிறைய மீட் சொல்லியிருக்கோம் நம்ம. டிஃப்ரெண்ட் மீட்டு, ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்க. கோகனட் மில்க் குடிப்பீங்களா? குடிக்கலாம்க்கா. ஐயோ அங்கே நீ தம்பினே கூப்பிடுங்க, அண்ணனா கூப்பிடுறாங்க. ஏன்னா 28 வயசு தான். 28 வயசு தான். 8. தம்பி தான். இது வந்து போன் சூப்புனா. இது பேஸ் நம்ம ஆர்டர் பண்றது. இது அல்லாம நம்ம ஆர்டர் பண்ணிக்க வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வரல, அதெல்லாம் நம்ம டிப் பண்ணி சாப்பிடுறது. இது வந்து போன் சூப். இது வந்து போன் சூப்பா? என்ன போன்? சிக்கன் போனா? அது எந்த போன் போடுவாங்க? பண்ணி போன் போனா இருக்கலாம், பண்ணி போனா இருக்கலாம், மாட்டு போனா இருக்கலாம், கோழி போனா இருக்கலாம், எல்லாம் பண்ணுவேன். ஏதாவது இருக்கலாம். அதெல்லாம் போட்டு நம்ம ஊர்ல நார்மல் கஞ்சி சொல்றோம் இல்லையா, அந்த இது ரெடி பண்றோம்ல. ஓகே. இது பேஸ். இதுக்கு அப்புறமா வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம். நீ கொஞ்ச நேரம் அமைதி. அதுதான் அந்த மசாலா. மசாலா. அது ஆக்சுவலா வந்து ஃப்ரோசன்ல இருந்ததனால அப்படி இருக்குது. ஓகே. அது மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆயிடும் வாட்டர்ல. இது அந்த இது சொல்லுவாங்கல்ல, லாடுன்னு சொல்லுவாங்கல்ல, பண்ணி கொழுப்பு. அப்படியே அதுதான் பண்ணி கொழுப்பு. இவங்க வந்து நம்ம ஊர்ல ஆயில் நம்ம பண்ணுவோம்ல, இங்கேயும் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து டால்டா யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பதிலா இது அவ்வளவுதான். பட் ஆனா இது சிமிலர் தான். கெமிக்கல் இதுலேயே டொமேட்டோ சூப்பும் நம்ம வாங்குறதா வாங்கலாம் குழந்தைங்களுக்காக மோஸ்ட்லி. இல்லை சில பேர் ஸ்பைசி பிடிக்காதுன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக. இப்போ டொமேட்டோ வேணுமான்னு கேட்டாங்க, நான் தான் போன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் ஹாட் பாட் ஸ்பைசி மிளகா மிளக விட்டுருக்கானுங்க மேலே. ஆமாம், நான் சொன்னேன் இல்லையா, இந்த சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா, அதான் சிச்சுவான் பெப்பர். இந்த ப்ராவின்ஸ்க்கான பெப்பர். ஆக்சுவலாக நான் பெப்பர் சாப்பிட்டேன் இதில் குவான்சோவில். நாக்கில் கூட நாக்கு மறந்து போச்சு. அதுதான் பெப்பர். ஐயோ அதுதானா இது? அதான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாலாம் இருக்காது. சாப்பிடுவீங்களா நீங்கள்? இங்கே வந்தாச்சு, அந்த கல்ச்சர் நம்ம பழகிக்கிட்டோம். இல்லை அது சாப்பிட்டா டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஆமாம், இப்போ இது வந்து என்ன ஆகிடும்னா டேஸ்டிங் எடுத்து விட்டுருது. எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி இறங்கிடும், அந்த சூப்பில் இறங்கிடும் அப்படியே. ஸோ நம்ம டிப் பண்ணி சாப்பிடும் வைக்கும்போது அந்த டேஸ்ட் லைட்டாக வரதான் செய்யும் நமக்கு வந்துட்டு. என்ன படிக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் படிக்கிறாங்க. எஜுகேஷன் வந்து நம்ம ஊர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எஜுகேஷன் வந்து இப்போ எப்படின்னா, இது படிக்கிறது வந்து சைனீஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். எஜுகேஷன் வந்து ஃப்ரீ எஜுகேஷன். எல்லாத்துக்கும் ஃப்ரீயா? எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிடையாது. இப்போ நம்ம ஊரில் எப்படி, நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து சத்துணவு கொடுக்குறாங்கல்ல, ஃபுட் கொடுக்குறாங்களா, அது மாதிரி இவங்க ஃபுட்டு இங்கே சைனாவை பொறுத்தளவுக்கு வந்து கிண்டர் கார்டன் ஹைஸ்கூல் வரைக்குமே வந்து ஃபுட்டு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. நம்ம பே பண்ணணும், ஃபுட்டுக்கு மட்டும் பே பண்ணணும். ஹைஜீனிக்காக ஃபுட்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மாதிரி ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம வந்து பாக்ஸ் கொடுத்து விட்றணும். நம்ம ஊரில் இப்போ குழந்தைங்க எல்லாரும் பிளேட் கொண்டு போவாங்கல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த பாக்ஸ்குள்ளே வந்து அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு குழந்தைங்க வந்து வீட்டுக்கு பிளேட்டை கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் நம்ம வாஷ் பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதுதான். மற்றபடிக்கு வந்து எல்லாமே அதுக்கு மட்டும் தான் பே பண்ணணும், மற்ற எதுக்கு பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கிண்டர் கார்டனை பொறுத்தளவுக்கு நம்ம பே பண்ணணும். கிண்டர் கார்டனுக்கு மினிமம் அமௌண்ட் பே பண்ணணும். ஏன்னா அது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. குழந்தைகளை பையனுக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க? இந்த ப்ராவின்ஸ்ல வந்து 5 மாசத்துக்கு 3 லட்சம் பே பண்ணணும். 3 லட்சம் அது பிரைவேட்ல பிரைவேட் கிண்டர் கார்டன் அது. ஓகே. பிரைவேட் கிண்டர் கார்டனில் வந்து என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் டீச்சர் ஏதாவது வச்சுருப்பாங்க. இல்லைனா இப்போ ரீசெண்டாக நிறைய சைனீஸ் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களே இங்கிலீஷ் டீச்சரை கூட போட்டுக்கிறாங்க சில நேரங்களில். அந்த மாதிரி போட்டுட்டு அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்குன்றதுக்காக தான் கொஞ்சம் காசு கூட வாங்குறது. ஓகே. குழந்தைங்க பாத்ரூம் போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து இப்போ நான் ஆயாமா மாதிரியே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக இருப்பாங்க. ஸ்கூல்லே இருப்பாங்க. அவங்களே அதை வச்சு மெயின்டைன் பண்ணிப்பாங்க எல்லாமே வந்துட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு எவ்வளோ ஃபீஸ் கிடையாது, சாப்பாடு மட்டும் ஃபீஸ். சாப்பாடுக்கு அதுக்கு எவ்வளோ ஃபீஸ்? அவன் எத்தனை நாள் போகிறான்றதை பொறுத்து. நான் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு கடையில் சரி உடம்பு சரியில்லை வரணும் அன்னைக்கு அந்த காசு கிடையாது. அன்னைக்கு நம்ம பல்க் மூமெண்ட்லாம் கிடையாது. ஒரு மந்த்துக்கான கணக்கு டார்கெட் பண்ணிவிட்டு அவங்க எத்தனை நாள் வந்திருக்கிறான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வாக்கில் வந்து நமக்கு பில் அனுப்புவாங்க. இப்போ எவ்வளோ அனுப்புவாங்க? 300 RMB வரும். அந்த மந்த் ஃபுல்லாக சேர்த்து RMB வரும். ஓகே. வீசாட்டோட லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்கண்ணா. வீசாட்டோட ஆன் பண்ணிட்டாங்க. அது கீழே கொதிக்குது, அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே மெல்ட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு வரிசையா கொண்டு வர நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ மீட் கொண்டு உள்ள போடணுமா இது எப்படி? மீட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்லைஸ்டு மீட்டாக தான் இருக்கும். போட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் வந்துடும். 5 to 10 செகண்ட்ஸில் வந்துடும்.
அப்படியே சாப்பிட வேண்டியதான். நம்ம தனியாக பிளேட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம சாப் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே டிப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், எடுத்து சாப்பிட வேண்டியதான். எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஸ்பைசி வேணும்னா அதில் டிப் பண்ணிக்கலாம். ஓ, இதில் டிப் பண்ணிக்கலாம், உள்ளே போடக்கூடாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்லிக் நம்ம இஞ்சி பூண்டு அதான் இதில் போடுவீங்க. இல்ல இது வந்து நமக்கு அந்த பவுல் கொடுக்குறாங்கல்ல, இதை கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். சூப்பி மாதிரி அந்த சாஸ் இல்லை வச்சுட்டு நம்ம டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பண்ணலாம். அதுதானே பிரச்சனை. ஆமாம், ஒன்றுதான் பிரச்சனை. மோஸ்ட்லி இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு தான் வருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது கற்றுக்கிட்டு தான் வருவாங்க. ஆந்திரா, கேரளாவில் ஆமாம். என்ன நீங்கள் கற்றுக்க நாங்கள் வந்து ட்ரக் டிசைன், ட்ரக் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டேஷன் இப்போ நீங்கள் புதுசாக வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த படிப்பு இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கல்ல, பிளான்ட் சோர்ஸ்லேருந்து நம்ம மாலிக்யூல் எடுக்கிறது அந்த மாதிரி. இப்போ நம்ம ஊரில் இப்படி சித்தா, ஆயுர்வேதா அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்னே வந்து அது வெல் டெவலப்டாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலே வந்து 2 கைண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ் இருக்கும். ஒன்று வந்து அலோபதிக்கு நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருக்குது, இன்னொன்று சைனீஸ் மெடிசன் இருக்குது. நம்மக்கிட்டே டாக்டர்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் எந்த மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு டிபெண்ட் ஆன் த ப்ராப்ளம். சில ப்ராப்ளம்க்கு வந்து நமக்கு அலோபதி கொடுத்துருவாங்க, அடிஷ்னலாக சைனீஸ் மெடிசன்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக மெடிசனாக கொடுப்பாங்க. அப்படியே மற்றபடிக்கு வந்துட்டு 2 டைப் ஆஃப் மெடிசன்ஸுமே இருக்கும். நமக்கு வேணுன்றதை வாங்கி வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ப்ரெசன்டேஷன் தான் பயங்கரமாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். கொண்டு வந்து கொடுக்குற பாருங்க, ஒரு பெரிய கூடையில் வச்சு பக்கவாக கொடுக்குறாங்க. அப்படி அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரியே வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படியே ப்ரெசன்டேஷனில் அடிச்சுட்டு ஆளே கிடையாது, செம்மையாக பண்ணி கொடுப்பாங்க. பேக்கிங்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. பார்த்துங்க. இப்போ அந்த கறியை வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து சூப்பில் வந்து போட்டு சாப்பிட வேண்டியதான் வேணுங்க. Because I don't like that much spicy. ஓகே, சிட் டவுன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் மிக்ஸ் பண்ணுமா? பூண்டு இதில் போட்டு. ஓகே, பூண்டு, இஞ்சி. இது என்ன? கோழிக்காலா? கோழிக்கால். கோழிக்கால்லாம் சாப்பிட்றேன். ஆல்ரெடி ஃப்ரை ஆகி தான் வந்துருக்குது. அப்படியா? டேரெக்டாக. ஓ, இவ்வளோ பூண்டு போடலாமா? அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எதாவது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து வெங்காய ஆனியன் சொல்லுவோம்ல, வெங்காயத்தாளி. ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே, நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இது கொத்தமல்லி. ஓகே, சாப்ஸ்டிக் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோன்றீங்களேன்ட்ட. நம்ம யூஸ் பண்ணுறது தான் சாப்ஸ்டிக். எங்களுக்கு கொஞ்சம் பழகிடுச்சு இங்கே வந்து யூஸ் பண்ணி. ஆமாம், நீங்கள் வந்து 5 வருஷம் ஆகுதா? ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். சைனீஸாக மாட்டேன் நான். காடையா? காடை முட்டை. இங்கே ஃபேமஸாக இங்கே ரொம்ப ஃபேமஸ் காடை முட்டை. அப்புறம் ஃபேமஸ் 100 இயர்ஸ் முட்டைன்னு ஒன்று இருக்கும், பிளாக் கலரில். ஆமாம். அதெல்லாம் ட்ரை பண்ணேன். போலையா? நல்லா இருக்குமாங்க அது. கோழிக்கால் தான் பார்க்குறது விசித்திரமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம்னா வந்து டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சமைச்சு நம்ம ஊரில் 5 ஸ்டார் ஹோட்டல் சொல்லுவாங்கல்ல, அப்படியே சமைச்சு சாப்பிட்றாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நம்மளே உட்காந்து குக் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம பிக்னிக் போனால் இதை வெளில போனால் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். இங்கே வந்து கடைக்கு போனாலும் இங்கே வந்து சமைச்சு தான் சாப்பிடணும் போல். இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஹாட் பாட் அப்படின்ற மெத்தடு. நம்மளாம் அவசரத்துலலாம் வந்து இங்கே வந்து ஹாட் பாட்லாம் சாப்பிட முடியாது. அதனால தான் இங்கே ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து வந்திருக்கு. லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. எப்படி சாப்பிடுவீங்க? லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. முழுங்க வேண்டியது அப்படியே எலும்போட. எலும்போட முழுங்க முடியாது. ஓகே, சும்மா வேலை மட்டும் ஃபுல்லாக கடிச்சு சாப்பிடுங்க, அந்த எலும்பு துப்பிடுங்க, அவ்வளோதான். ஓகே, வித்தியாசமாக இருங்க. கோழிக்காலில் நம்ம தூக்கி போட்டிருப்பாங்க பாருங்கள், ஃபுல்லாக நகத்தெல்லாம் எடுத்து வெட்டிட்டு வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாமே. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க. உனக்கு வேணுன்றது நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் எதுவுமே கம்பல் பண்ண மாட்டோம். சாஸ் கொஞ்சம் ஓ, இது ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே ஓகே, ஃபில்டர் பண்ணுறது. இதாங்க நம்ம ஊர்லலாம் சிக்கனுக்கு தான் ரேட் ஜாஸ்தி. இங்கே இந்த கோழி காலுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. அப்படியா? ரேட் ஜாஸ்தி. ஓ, எவ்வளோ கோழி காலு? நீங்கள் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் வாங்கினாலே 250 ரூபா நம்ம காசு. சார், நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் எல்லா காலையும். நல்ல பிஸ்னஸாக இருக்கும் போலே. இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ சில இடங்களில் வந்து போனோடே வந்துடும். சில இடங்களில் வந்து போனை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அந்த போனை எடுத்துகிட்டு கொடுத்தாங்கன்னா போன்லெஸ் வந்து ஜாஸ்தி ரேட்டு. ஆமாம், இது எடுக்க ரொம்ப கஷ்டமாச்சு. அந்த லெமன் போட்டு காரம் போட்டு எல்லாம் போட்டு கொடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 கிராம் வாங்கினீங்கனாலே வந்து நம்ம காசுக்கு வந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரும். காசு கூட காஸ்ட்லி. இது எப்படி சாப்பிடுவீங்க இப்போ?
அப்படியே சாப்பிட வேண்டியதானா? அப்படியே எடுத்து எக் சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடுவோம் Egg அப்படியா? அப்படியே சாப்பிடுவோம். ஓ எவ்வளோ பூண்டு இருக்குது அதில். பூண்டு வேணும்னா இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ளேவர்க்காக. சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காரம் இருக்குது, பூண்டு அந்த டேஸ்ட் எதுவுமே தெரில. இந்த இந்த மசாலாவில் போட்டோன்னே இது தனியாகவும் சாப்பிடலாம், நம்ம செப்பரேட்டாக சாப்பிடலாமா? இல்லை மீன் இப்படி சாப்பிடுவாங்க. இல்லை அதை செப்பரேட்டாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வச்சு சேர்த்து போது சேர்ந்து சாப்பிட்றது தான். ஓகே கோழி கால் தான் எனக்கு பிடிச்சது. சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். சைனாவில் வந்து நல்ல கோழிக்கால் சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னா கோழிக்கால் கம்மியாக பார்ப்பீங்க கோழிக்கால் நிறைய சாப்பிட்டு இருப்பேன், நல்லாவே இருக்காதுன்னு. நல்லா இருக்கு. சிக்கன் பீஸ் சாப்பிட்றது நல்லா இருக்கும். அந்த டைமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். ஹாட் பாட்டில் அதுவும் எஸ்பெஷலி வின்டர் டைமிங்கில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும்ல, அப்போ இந்த மாதிரி வந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்லா இதமாக இருக்கிறதுனால இதே கடையிலேயே நம்ம வெளியில் உட்காந்துருப்பாங்க, வெயிட்டிங்கில் உட்காந்துருப்பாங்க. சேர் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. சேர் போட்டு வெயிட்டிங்கில் உட்கார வச்சுருப்பாங்க. அவங்களோட வந்த ஆர்டரை வச்சு உள்ள அனுப்பி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் கொஞ்சம் டைம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு 1 hour 1.5 hourக்குள்ளே அந்த முடிச்சுட்டு கிளம்பிடணுன்ற மாதிரி. இது ஒன் ஆஃப் த செச்சுவான் ட்ரெடிஷ்னலா இல்லை ஆல் ஓவர் சைனா ட்ரெடிஷ்னலா? இந்த ப்ராவின்ஸ்க்கான செச்சுவானா என்ன சொல்லுவாங்க? சிச்சுவான். ஆக்சுவலாக அந்த செச்சுவான் ஃப்ரைட் ரைஸ் இங்கே தான் வந்துச்சா? அது செஸ்வான்றது வேறு, இது சிச்சுவான் வேறு. பீஃப் அது. ஓ ஓகே. கையில் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படியே. ஏன்னா விட்டோம்னா அது நம்ம இது எடுக்க முடியாது. எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க இது? இது ஒரு 10 seconds 15 seconds வச்சுருந்தாலே போதும். வந்துடும். நீ சாப்பிட்றத விட குக்கிங் பண்ணுறது தான் டைம் அதிகமாகுது. நம்ம ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தோம்னா என்னடா அப்படி பண்ணுறீங்கடா, வாழ்க்கை பசியே போச்சுடா. இது நம்ம 3 பேர் பெரியவங்க இருக்கோம், சின்ன ஒரு இந்த பக்கமும் வச்சுருந்தாங்கன்னா 4 ஆளுக்கு உள்ளே போடுவாங்க, எடுப்பாங்க. ஓ வேணுங்க எடுத்து போட்டு சாப்பிடுவோம். ஸோ அதான் கான்செப்டே, ஒரு ஆள் போடுறது கிடையாது. உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபேமிலி, இவங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னா நம்ம வர பிள்ளை பாதியாக பிரிச்சுப்பாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் போவாங்க. ஒரே இங்கே எல்லாமே 3 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான் வருவோம். சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நமக்கும் பிளான் போட்டுருவோம். ஏதாவது வீக்கெண்ட் எப்போ போகலான்றது முன்கூட்டியே வீசாட்டில் மெசேஜ் பண்ணி பிளான் போட்டுக்குவோம். இருந்துச்சா? இல்லை நம்ம என்ன காட்டுங்க. ஸோ பிளான் போட்டுட்டு வருவோம், வந்து இதே மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு மொத்தமாக சாப்பிடுவோம். இப்போ மொத்தமாக பில் வருதுன்னா அதை எத்தனை ஃபேமிலியோ அதை ஃபேமிலி டிவைட் பண்ணிப்போம். அதான் அவங்க கல்ச்சரே. ஒரு ஆள் பே பண்ணுறதுலாம் கிடையாது. பண்ணுறது இருக்குது, அது அவங்க ட்ரீட் கொடுக்குறாங்க, பண்ணுறாங்க. நம்ம முள்ள பண்ணுவோம்ல, என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. சைனீஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அது என் பையனோட ஒரு 6 month 6 மாதம் நினைக்கிறேன், 6 to 8 மாதம் சின்ன பொண்ணாக இருக்கும். அது நல்ல சேட்டை, பயங்கர சேட்டை, முன்னாடி பயங்கரமாக சேட்டை பண்ணாது. இப்போ நாங்கள் எதாவது மீட் பண்ண போனால் எதாவது வாங்கி போயிடுவோமா, அடுத்த செகண்ட் கூட வாங்கி கொடுத்துருவாங்க ஏதாவது. அவங்க வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு இங்கிலீஷ் பேச மாட்டார், ஆனால் செம்ம நல்ல டைப், நல்ல டைப். அவர் அமைதியாக இருப்பாப்புல, திடீர்னு ஆள் காணாமல் போயிருப்பாப்புல, பார்த்தா போய் ஏதாவது வாங்கி போயிருப்பாப்புல. குழந்தைங்களுக்கு அந்த இப்போ குரூப்பில் போனோம், நாங்கள் ஜெனரலாக ஒரு குரூப்பாக தான் போவோமா, ரொம்ப கேர் எடுத்து போயிரு. நம்ம கொஞ்சம் கண்டுக்காமல் கொஞ்சம் நம்ம பிஸியாக இருந்தோம்னா கூட பிள்ளைங்களை பார்த்து காணமேன்னு பார்த்தோன்னா அவர் அங்கே பார்த்து நிற்பார். அந்தளவுக்கு கேராக இருப்பார், நல்ல டைப். அவர் எல்லாமே அப்படி தானே, அவர் அப்படி மேக்ஸிமம் இங்கே அப்படி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராவின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து மேல் தான் அதிகமாக சமைப்பாங்க. அப்படியா? ஃபீமேல் சமைக்க மாட்டாங்க, மேல் தான் அதிகமாக சமைப்பாங்க. அவர் சூப்பராக குக் பண்ணுவார், நாங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கோம். வெயிட் பண்ணுங்கப்பா, அப்படியே சாப்பிடணும் ஃபுல் பீஸையும். அது உங்கள் விருப்பம் தான், நம்ம விருப்பம் தான். நான் வந்துட்டா எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம், எதில் வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். போட்டு சூடாக இருக்க போது பார்த்து. ஒரு விதமான மசாலா இருக்குது, ஸ்பைசி அதுக்கப்புறம் ஏறுது. அது ஏன்னா என்ன மசாலான்னு தெரியல. அந்த ஆக்சுவலாக அந்த பெப்பரை வந்து அப்படியே பிளண்ட் பண்ணி மிளகா அண்ட் அந்த பெப்பர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சிருப்பானுங்க. அப்படி லைட்டாக சாட் மசாலா மாதிரி லைட்டாக. எத்தனை மணிக்கு வந்தோம்? 1 மணி போல் வந்தோம் நாங்கள் இங்கே. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. இன்னும் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோன்னு சாப்பிட்டு முடிக்கல. ஆனால் வயிறு ஃபுல்லாக நம்ம தான் இருக்குது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டே இருக்கணும், நம்ம பேசிக்கிட்டே சாப்பிட்டுருக்கோம். இன்னும் நைட்டும் நிறையா இருக்குது, அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம்.
நமக்கு நல்லா வந்து சாப்பிட நல்லா கூட்டம் கம்மி ஆள் கூட்டங்க 3 அடல்ட் தானே இருக்கணும். 4-5 பேர் நானும் கேட்டாங்க. சைனீஸ் நேபாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவங்க வர வைக்கலாம் தான் நினைச்சோம். அவர் பையன் இப்போ எங்கள் யூனிவர்சிட்டி இன்னொரு கேம்பஸ் இருக்குது, அவன் கேம்பஸ் மாறி போயிட்டான். அவனுக்கு அப்புறம் நான் பஸ் ஸ்டூடெண்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட். இப்போ வந்து ஹாட் பாட் சாப்பிட்டு முடித்தோம், சூப்பராகவே இருந்தது. ஆக்சுவலாக மொத்தமாக சாப்பிட்டது எவ்வளோ பில்லு வந்தது? நம்ம சாப்பிட்ட 3500 வந்துருக்கும். இந்த ஒரு காசுக்கு இவானுக்கு 341 எல்லாமே ஜூஸ் குடிச்சோம்ல, அதெல்லாம் சேர்த்து கோகனட் அது எல்லாமே அதான் சேர்த்து 340. ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு. ஓகே ரீசனபிள் தான், இது ரொம்ப ஹை ஃபைன் கிடையாது, ரீசனபிள் தான் அது. ஆமா, இது வந்து நாங்க சாப்பிட முடியாம பேக் பண்ணி வீட்டில் சாலட் சாப்பிடும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye from Moni. Bye. Bye. Bye, na. Bye. Bye. Peace, guys.